ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஜோஹோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு கிராமப்புற மாணவர்களின் கல்விக்காக தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளை நடத்தி வருகிறார். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் தென்காசி பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்டுவதற்கான அனுமதியை பெற அனுமதி கேட்டுள்ளார். தேனி பள்ளிக்கு மாநில அரசின் முறையான அங்கீகாரத்தை பெற திட்டமிட்டனர். இதற்கு அதிகாரிகள் தரப்பில் பெருமளவில் லஞ்சம் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. லஞ்சம் கொடுக்க மறுத்ததால் திட்டமிட்டு அந்த பள்ளிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பல வழிகளில் துன்புறுத்தப்பட்டதாக ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்தார். இதற்கிடையே சமீபத்தில் தமிழகத்தில் அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைந்துள்ளது. இப்போது தனது பள்ளிகளுக்கான அனுமதிகள் எந்தவித லஞ்சமும் இல்லாமல் தானாகவே முறைப்படி கிடைத்துள்ளது. இனி எந்த ஒரு அனுமதிக்கும் ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்க தேவையில்லை என பாராட்டி பதிவிட்டிருந்தார் ஸ்ரீதர். புதிய அரசின் நேர்மையான செயல்பாட்டை ஸ்ரீதர் வேம்பு பாராட்டியதை தாங்கிக் கொள்ள முடியாத திமுக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் அவர் மீது கடுமையான தனிநபர் தாக்குதல்களை தொடுத்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் விரிவான விளக்கம் அளித்துள்ளார். பள்ளி விவகாரம் தொடர்பாக நான் தெரிவித்த கருத்துக்கு திமுகவினர் என்னை வார்த்தைகளால் தாக்கி வருகின்றனர். இங்கு உண்மையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கலைவாணி கல்வி மையம் என்ற அமைப்பின் கீழ் தென்காசி மற்றும் தேனி கிராமப்புற பகுதிகளில் இலவச பள்ளி நடத்தி வருகிறோம். தேனியில் உள்ள பள்ளியை முதலில் நேர்மையான ஒரு IPS அதிகாரிதான் துவங்கி நடத்தி வந்தார். மிகச்சிறந்த வசதிகளை உருவாக்கியிருந்தார். ஆனால் தடையின்மை சான்றிதழ் வழங்க மாநில அரசு அதிகாரிகள், இதனால் CBSE பள்ளியை தொடர்ந்து நடத்த அவரால் முடியவில்லை. ஒரு நேர்மையான ஓய்வு பெற்ற அதிகாரியான தன்னிடம் அதற்கான பணம் இல்லை என்றும் பணம் கொடுக்காவிட்டால் சான்றிதழ் வழங்க மாட்டார்கள் என தெரிவித்தார். அவரது அறக்கட்டளையை ஏற்றுக்கொண்டு அந்த வளாகத்தில் எங்களின் இலவச பள்ளியை நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி தேனியில் பள்ளியை துவங்கினோம். நான் வசிக்கும் தென்காசி போல் அல்லாமல் தேனியில் உள்ள பள்ளிக்கு மாநில அரசின் அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் திமுக ஆட்சியில் நெருக்கடி ஏற்பட்டன. எனவே மாநில பாடத்திட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெற முயன்றோம். அதற்கும் கணிசமான பணம் தேவைப்பட்டது. இதனால் அந்த முயற்சியில் தேக்க நிலை ஏற்பட்டது. இதனிடையே தென்காசியில் உள்ள பள்ளியில் புதிய வசதிகளை ஏற்படுத்த விரும்பினோம். இதற்காக புதிய கட்டடங்களை கட்டுவதற்காக DTCP அமைப்பிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்தோம். தமிழகத்தில் DTCP பற்றி அனைவருக்கும் தெரியும். திமுக ஆட்சியில் அங்கு எந்த மாதிரியான ஊழல் நடக்கிறது என்பது தெரியும். புதிய கட்டடம் கட்டுவதற்கான DTCP அனுமதிக்காக பொறுமையுடன் காத்திருந்தோம். ஆனால் ஆட்சியில் திமுக இருந்தவரை அனுமதி கிடைக்கவில்லை. ஆட்சி மாறியதும் அனுமதி தானாக கிடைத்தது. DTCP ஒப்புதலை பற்றித்தான் X சமூக வலைதளத்தில் பதிவிட்டேன். இந்த மாற்றத்தை நான் மீண்டும் ஒருமுறை பாராட்ட விரும்பினேன். ஒப்புதல் கிடைத்தது மட்டுமல்லாமல் எந்த ஒப்புதலுக்காகவும் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் என்று அரசு எங்களிடம் கூறியது. இதற்கு முன்பு நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு இதை நான் பொதுவெளியில் பாராட்ட வேண்டும். இதற்குத்தான் திமுக என்னை விமர்சித்து வருகிறது. எனது குண நலன்களுக்கு அவர்களின் சான்றிதழ் தேவையில்லை. தொழில்நுட்பத்தில் மூழ்கியிருக்கும் என்னை போன்றவர்கள் ஏன் இவற்றை பதிவிட வேண்டும் என்று அவர்கள் தங்கள் மனசாட்சியை ஆராய்ந்து கேட்கலாம். நான் ஒரு பிராமணன், தாவேக்கவின் கைகூலி, சங்கி அல்லது வேறு ஏதுவாக இருந்தாலும் அவர்களுடைய இழிவான தனிப்பட்ட தாக்குதலுக்கு நான் பணிந்து விடுவேன் என அவர்கள் நினைத்தால், நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது, உங்களைப் போன்ற பணக்கார வம்சாவளியைப் போல அல்லாமல் நான் ஏதும் இல்லாமல் வளர்ந்தேன். நான் தமிழ் வழி பள்ளியில் படித்தேன். ஏதும் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பது எனக்கு தெரியும். நமது சனாதன நாகரீகத்தின் ஆன்மாவான கிராமப்புறங்களுக்கு புத்துயிர் அளித்து பாரதத்தை தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடைய செய்வதற்காக எனது வாழ்நாளை நான் அர்ப்பணித்துள்ளேன். திமுகவினரின் தாக்குதல்களை கண்டு அஞ்ச மாட்டேன். மரணத்திற்கே அஞ்சாதவன். அப்படி இருக்கையில் திமுகவை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர்களுக்கு சிறிதளவு மனசாட்சி இருந்தால் கொள்ளையடித்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதன் பிறகு அவர்கள் எனது நடத்தையை தாக்கலாம் என ஸ்ரீதர் வேம்பு கூறியுள்ளார்.